வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரெட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கிற செடிகள் எல்லாமே இந்த மூக்குத்தி பட்டன் ரோஸ் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா கடலூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு 550 செடிங்க. நம்ம டேரெக்டாக டெலிவரி இன்றைக்கி கொடுத்துட்டோம். உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி வேணும் அப்படின்னாலும் என்ன ரேட்டு என்ன டெலிவரி சார்ஜுன்னு சொல்லிவிடுவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். கொடுக்குற பிளான்ட் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து எப்படி நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரிப்பில் பண்ணுறதுனால செடிக்கு செடி இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடியும் அகலம் வந்து 6 அடி 5 அடி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரிப்பில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதே வந்து வாய்க்கால் பாசனம் மூலிமா பண்ணுறவங்க வந்து இந்த மெத்தடில் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 அடி தள்ளி வைப்பாங்க. ஸோ இதுதான் மெத்தடு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, உங்களால் எது பண்ண முடியுமோ நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் ஒரு நமக்கு லைஃப் டைம் இருக்கும். ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். எடுத்ததுமே ரிட்டர்ன் கொடுக்காதீங்க. ஒரு 3 மாதத்துல பிறகு தான் தொடர்ச்சியான ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த 3 மாதம் வரைக்கும் நம்ம அந்த பயிரை வந்து பக்குவமாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரணும். அப்போ தான் வந்து செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து பூக்கள் கிடைக்கும். ஆனால் வந்து பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்தான பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி செடிகள் வந்து தரையில் இதை கவரை பிரிச்சுட்டு தரையில் வச்சிங்க அப்படின்னா இந்த மொட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா தான் புதிய லாக் இந்த மாதிரி உருவாகும். நமக்கு நல்ல பிரான்ச்சஸ் உருவான பிறகு தான் நமக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டம் இல்லை தரைவெளி தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலுமே மோஸ்ட்லி இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொய்யா செடியில் கவாத்து பண்ணி பார்த்துருப்பீங்க, மாங்காய் செடியில் கவாத்து பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மெத்தடு வந்து இந்த ரோஸ் பிளான்ட்ஸ்லேயும் நம்ம பண்ணணும். நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிடும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸ் மைட்ஸ் அட்டாக் ஆகாமல் பூக்களுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அதனால் வந்து இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சில டைம் வந்து இந்த மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு வந்து ரொம்பவே சின்னதாக ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பெட்லிஸ்ட் அடித்தா மட்டும்தான் உங்களால் ரிகவர் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பட்டன் ரோஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம ஏரியாவில் யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது மார்க்கெட்டு போயிட்டு கடந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் என்ன விலை போயிட்டுருக்கு அப்படின்னு கேளுங்க. அதன் பிறகு வந்து இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள். அதன் பிறகு நம்ம லேண்டில் தண்ணி இருக்குது, தரமான மண் இருக்குது, நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 3 விஷயமும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்காக மெனக்கெடல் எடுக்காமல் டைரெக்டாக நம்ம எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, நம்மக்கிட்ட ஆடு மாடு இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 10 சென்ட்லேருந்து ஒரு 15 சென்ட் வரைக்கும் உங்களால் ஈஸியாக பராமரிச்சிக்க முடியும், ஈல்டு எடுத்துக்க முடியும். நீங்கள் நிறைய தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 பேர் நமக்கு தேவைப்படும் பூக்களை இருக்கிறதுக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பூக்களை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வருமானம் வேணுன்றவங்க இந்த பயிரை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நானே ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் வேணுமோ அதை ஃப்ரீ பண்ணிவிட்டு நானே கால் பண்ணி சொல்லுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணாலே அதுக்கு என்னன்றது இன்டிமேஷன் அவங்க கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே கூட டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி டேரெக்டாக டெலிவரி கொடுத்துருவோம். உங்களுக்கான பிளான்ட் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நம்ம எப்படி நடவு பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான முறைகளை வந்து நடவு பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு அந்த செடி வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்றத நம்ம எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். அதுக்கான ஃபெர்டிலைசருமே நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி பயன்பெறலாம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மற்றொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.